கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப இந்த 2025ஆம் வருடத்துல ஜனவரி மாதத்துக்கான ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வரோம். அதுல நம்ம அடுத்து பார்க்க போற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். துலாம் ராசி நேயர்களே, இந்த ஜனவரி மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல சனியோட இருக்கிறாரு. அதோட 5ஆம் இடத்து அதிபதி 5லே இருக்கிறதுனால வயதில் மூத்தவர்களுடனான காதல் அல்லது உறவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். 2 மற்றும் 7ஆம் இடத்து அதிபனான செவ்வாய் பார்த்தீங்கன்னா வக்ரமாயி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடங்கள்ல இந்த மாதம் முழுக்க இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவுகள்ங்கிறது வந்து போகும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள்ங்கிறது இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. உங்களுடைய 2ஆம் இடத்துல கேது மற்றும் சனியினுடைய பார்வை விழுவதனால அடிக்கடி குழப்பங்கள் வந்து போகும். அதனால குடும்பத்துல என்னன்னா நீங்க அனுசரிச்சு செல்வது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை அதிபனான சனியுடன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால பழைய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபனான குரு பாத்தீங்கன்னா வக்ரமாயி 8ல இருக்கிறாரு. அதோட 6ஆம் இடத்துல ராகு வேற இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல உங்களை சுற்றி எதிரிகள் நிறைய இருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு தொந்தரவு நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா செவ்வாய் வக்ரமாயி மாதம் முழுக்க 9 மற்றும் 10ஆம் இடங்கள்ல இருக்கிறாரு. 3ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா வக்ரமாயி ராசிக்கு 8ல இருக்கிறாரு. இதனால நீங்கள் எண்ணிய காரியங்களை நிறைவேற்றுவதில் தடை தாமதங்களை சந்திக்க நேரிடும். 12ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கனால நரம்பு சம்பந்தமான தொல்லைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படலாம். 8ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா சனியோட 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இரவு நேரங்கள்ல வண்டி வாகனங்கள் செல்லும் போது கவனம் தேவை. 6ஆம் இடத்து அதிபதியான குரு வக்ரமாயி ராசிக்கு 8ல இருக்கிறதுனால ஒண்ணு நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். இல்லை என்றால் உங்களுக்கு நோய் நொடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நோய் நொடிகள் ஏற்படுவதாக இருந்தால் இஎன்டின்னு சொல்லக்கூடிய கண், காது, மூக்கு, தொண்டை இந்த இடங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து பிறப்புறுப்பு, மலத்துவாரம் ஆகிய இடங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்கள்ல லாபஸ்தான அதிபதியான சூரியனும் விரயஸ்தான அதிபதியான புதனும் 2 பேரும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால உங்களுக்கு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். இந்த சொத்து சேர்க்கையின் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு சுப விரய செலவுகளும் ஏற்படும். இந்த சொத்து சேர்க்கையானது பெரும்பாலும் பழைய வீடுகளை வாங்குவதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபனான சனி பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறாரு. இதனால பழைய வீடு இல்லைன்னா பழைய வாகனங்களை வாங்குவதன் மூலம் உங்களுக்கு லாபமும் ஏற்படும். அதே நேரத்துல விரய செலவுகளும் உங்களுக்கு வரும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.